மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அக்சஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு இந்த எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேட்டா பேஸை ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது லாஸ்ட் வீக் ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். இந்த எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேட்டா பேஸ், இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேபிளும் ஃபார்மும் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், அதில் வந்து டேபிள் இருக்குது. டேபிள்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணி சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு கொரி வந்து அப்ளை பண்ணுறது. கொரினா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எடுத்துங்க. இந்த எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேபிள் எடுத்துருக்கேன். இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதில் என்னென்ன ரெக்கார்டு இந்த காட்டுது பாருங்கள். இப்போ என்ன காட்டுது, இதில் எம்ப்ளாயினுடைய ஐடி, நேமு, அட்ரெஸ்ஸு, அது ஃபுல் ரெக்கார்டு அப்படியே காட்டுது. 2 ரோ இருக்குது, 2 ரோ காட்டுது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து எனக்கு நேமும் எனக்கு பேசிக் சேலரி மட்டும் பார்க்கணும். அப்போது தனியாக பிரித்து பார்க்கணும். அதாவது என்னென்னு நேமும் அதே மாதிரி வந்து பேசிக் சேலரி மட்டும் எனக்கு தனியாக பிரித்து ஒரு இதில் பார்க்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யலாம், இந்த கொரிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 ரெக்கார்டு தான் இருக்குது. இன்னும் 2 வேணாலும் ஜாயின் ஆட் பண்ணிக்கணும், 4 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இப்போ எனக்கு புதுசாக வேணும்னா ஆடு கொடுத்துப்போம். ஆடு கொடுத்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாஸை என்ட்ரி பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ எம்ப்ளாயி ஐடி A105 கொடுத்துருவாங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு நேம் கேட்குது. அப்துல் நேம் கொடுத்துட்றேன். அட்ரெஸ்ஸு இதை சம்திங் என்ட்ரி பண்ணுறேன். டேட் ஆஃப் ஜாயினிங் ஏதோ ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துக்குவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் என்ன, சூப்பர்வைசர் சொல்லி கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர், அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்து பேசிக் சேலரி கேட்குது, ஒரு 25,000 வச்சிங்களேன். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை சேவ்னு சொன்னோடனே ஒன்று என்ன செஞ்சிடும், அங்கே போய் சேவ் ஆகிடும். இப்போ அடுத்த ரெக்கார்டு நியூ ஆட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பிளாங்க் ஆகிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. இது ஒரு நேம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், லேபர், காண்டாக்ட் நம்பர் ஏதோ சம்திங். இது 15,000 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதையும் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எம்ப்ளாயி போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரெக்கார்டு தான் இருக்குது. ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். கீபோர்ட்லேருந்து F5 கொடுத்தீங்கன்னா போதும். கீபோர்டில் இருந்துட்டு நீங்கள் கீபோர்டில் உள்ள கீழே F5 கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த எல்லா ரெக்கார்டுமே வந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொரினா என்ன. இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம. இப்போ வந்து இதில் கொரி எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது. எனக்கு வந்து என்ன வேணும், நேமுங்கிற ஃபீல்டும் அவங்களுடைய பேசிக் சேலரி மட்டும்தான் வேணும். அப்போ நீங்கள் க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்க. க்ரியேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கொரி டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொரி விசார்ட் இருக்குது பாருங்க, இதை வேணாலும் எடுத்துங்க. இப்போ கொரி விசார்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்தோடனே இதில் வந்து என்ன கேட்குது, சிம்பிள் கொரி விசார்ட்டே கொடுத்துக்குவோம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தோன்னா அதில் வந்து என்னென்ன ஃபீல்டு நேமுன்னு கேட்குது. அதாவது இந்த டேபிளுங்கிற ஒரு எம்ப்ளாயி தான் எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன ஃபீல்டு நேம், எனக்கு நேம் மட்டும்தான் வேணும். நேமு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி பேசிக் சேலரி வேணும். நேம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி பேசிக் சேலரி அதையும் ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா. அப்போ 2 ஃபீல்டு மட்டும் எனக்கு போதும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே டீட்டெயில்ஸோ ஓகே இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷிங் பட்டன் கொடுத்துருங்க. ஃபினிஷிங் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்கள், கொரிஸ்னு ஒன்று வந்துருச்சிங்களா. அதில் பாருங்கள் நேமும் வந்திருக்கு, அதே மாதிரி பேசிக் சேலரி வந்திருக்கு. அப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸில் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு டேபிளில் வந்து இவ்வளோ இருக்குது. அதாவது என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 ஃபீல்டு இருக்குது. எனக்கு வந்து இதில் 2 ஃபீல்டு மட்டும் போதும், நேமு மட்டும் அதே மாதிரி பேசிக் சேலரி மட்டும் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், கொரிஸை எம்ப்ளாயி கொரின்னு சொல்லி வந்துருச்சு. அதில் நேமை தனியாக பிரிச்சிருக்கோம், அதே மாதிரி பேசிக் சேலரியை தனியாக பிரித்தாச்சு. 2யும் தனியாக பிரித்து போட்டாச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம்.
அடுத்தது கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். கண்டிஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த இவங்க சேலரிலாம் இருக்குல்ல, இதில் வந்து எனக்கு 20,000க்கு மேலே உள்ள மட்டும் ரெக்கார்டை மட்டும் எடுத்து கொடு, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து கொரினா என்ன, ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டை மட்டும் அதாவது ஃபீல்டை மட்டும் தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு 25,000க்கு மேலே உள்ள சம்பளம் உள்ளது மட்டும் வேணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணால் எடுத்துக்கலாம். ஒன்றும் வேணா பாருங்கள், ஏயில் ஆரம்பிக்கிற நேம் மட்டும் வேணும், அவங்கள மட்டும் எடுத்துக்காட்டு, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.